உலகத்திலெல்லா விசித்திரமான குணம் படைத்த மேதாவி உன் மாமனார். மொகரக்கட்டைய பாரு. கல்யாணத்திற்கு முன்பு ஒரு வார்த்தை, கல்யாணத்திற்கு பின்பு ஒரு வார்த்தை. 5000 ரூபாயை வரதட்சணையா ரொக்கமா கொடுப்பதா சொல்லலாம். ஏதோ கல்யாணத்துல ஜாஸ்தியா செலவாகிடுறதுனால 2000 ரொக்கம் முதல்ல கொடுப்பதாகவும் 3000 ரூபாய் பிறகு பெண்ணை கொண்டு விடும்போது கூடவே கொடுத்து அனுப்புவதாகவும் சொன்னான். போனா போகிறது என்று விட்டு கொடுத்தேன். பஞ்ச பயல் பழைய பல்லவியே பாடி பல்லை இடித்து கடிதம் எழுதியிருக்கிறான் பாரு. பெண்ணை நாம் சொல்லிய முகூர்த்தத்தில் கொண்டு வந்து விட்டு விடுறானாம். பணம் மட்டும் இன்னும் 6 மாதம், ஒரு வருஷத்தில் கொடுத்துட்றானாம். வேணுமானால் ஃப்ரோன் நோட்டு எழுதி கொடுக்குறானாம். மொட்டா பயல் எத்தனை திமிருடன் இப்படி எழுதியிருக்கான் பாருடா. கண்டிப்பாய் அவன் கொழுப்பை அடக்கியே தீர்க்க போகிறான். அன்று 3000 ரூபாய் ரொக்கத்தை தவிர சீர்வகைகளுடன் பெண்ணை அழைத்து வந்தால் வரலாமே என்று மற்றபடி வருவதில் உபயோகமே இல்லை என்று கண்டிப்பான கடிதம் எழுதிவிட்டேன். நீ கட்டாயம் என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டே தீர வேண்டும். அசட்டு பிசட்டுன்னு ஏதாவது செய்து வைத்தா தெரியும் சேதி என்று மிகவும் சாதுவான மகன் வைத்தியநாதனை பார்த்து அவன் பிதா பரமேஸ்வரன் கூறினார். வைத்தியநாதன் இயற்கையிலேயே நல்ல அடக்கம், ஒழுக்கம், பெரியவர்களின் கட்டுப்பாட்டு, அடங்கி நடக்கும் தூய குணம், பக்தி முதலிய சகல அம்சங்களும் பொருந்தியவன். தான் படிக்கும் ஒவ்வொரு புத்தகத்தில் உள்ள நீதிகளின்படி கூடுமான வரையில் வகுவாமல் நடந்து வருகிற முறையை மேற்கொண்டான். அடக்க ஒழுக்கமான பையனாக விருப்பினும் தனக்கு மனைவி வெகு ஜோராய் வரவேணும், அவளுடன் அந்யோன்யமாய் வாழ வேண்டும், அவளை சிறந்த மேதாவியாக செய்து இன்புற வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டு எதிர்பார்ப்பான். ஏதோ கடவுளின் அருளால் இவன் கனவு நனவாகியது போல தற்காலிக நாகரிகப்படி SSLC பாஸ் செய்த ஒரு அழகான யுவதி, கண் நிறைந்த எகுலும் சங்கீத செல்வம் ஒருங்கே அமையப்பெற்ற நந்தினி கிடைத்ததும் பரம திருப்தியடைந்து பூரித்தான். ஆனால் அந்த சந்தோஷம் அதிக நாள் நிலைக்க விடாமல் சிதறவடிக்க பாயும் பணத்திரை குறுக்கே மலை, எரிமலையே தலைமீது போல் விழுந்து விட்டது போன்றும் விழுந்தது போன்றதுமான வார்த்தைகளை கேட்டு மனம் துடித்தது. இத்தனை காலமாக தன் பிதாவுக்கு எதிர்த்து பதில் பேசி அறியாதவனாயினும் இன்று அவனை அறியாது பேசிவிடவே ஆத்திரம் துடிக்கின்றது. இயற்கையிலேயே தன் பிதா ருத்ரமூர்த்தி போன்றவர் என்பது நன்றாக தெரியும். தான் ஏதாவது சொல்லிவிட்டால் வீண் ரசாபாசமாகி ஊர் சிரித்து விடுமே என்ற அச்சம் வேறு பாதிக்கிறது. தகப்பனாரும் பிள்ளையும் இருக்கும் நிலைமையை கண்ட அவன் தாயாராகிய தங்கம்மாளுக்கு உள்ளுர பயம் நடுங்குகிறது. அவள் மகாவிவேகி, மானவதி, உரத்து பேசி அறிய மாட்டாள். யவ்வன பால்யத்தின் ரோஷத்தினால் வைத்த நாதன் ஏதாவது அசட்டுத்தனமாய் பேசிவிடப் போகிறானே என்ற பயத்தால் மறைவாக நின்று மகனையே உற்று நோக்கி, எதிர்த்து பேசாதே, சாந்தியை இழக்காதே, பொறுமையாயிரு, எல்லாம் சரியாகிடும், நான் எப்படியாவது வழி செய்கிறேன் என்று ஜாடையினாலும் மெல்ல உதட்டை மட்டும் அசைத்து பேசி மகனுக்கு தெரிவித்தாள். தாயின் அன்புக்கு அபாரமாக கட்டுப்பட்டவனாயினில் அந்த ஜாடையை அறிந்து நடுங்கினான். தாயாரின் வார்த்தைகளுக்கு கட்டுப்படுவதா அல்லது தந்தையின் பிற்போக்கான செயல்களுக்கு எதிர்த்து பேசுவதா என்று செய்வது என்று பெரிய குழப்பம் உண்டாகிவிட்டது. தகப்பனாரை மீறி கொண்டு தான் ஏதாவது செய்துவிட்டால் பிளவும் சண்டையும் தாயாருக்கும் தகப்பனாருக்குமே மனஸ்தாபம் உண்டாகி பார்ப்பவர்கள் சிரிக்கும்படியாகிவிட்டால் என்ன செய்வது? அம்மாவுக்கும் ரோஷமும் அதிகம், மானமும் மரியாதையும் அதிகம், அதோடு பலவீனப்பட்டு துர்பலமானவள். இந்நிலையில் அவளுக்கு ஏதாவது அதிர்ச்சி உண்டாகிவிட்டால் என்ன செய்வது என்று உட்கார்ந்த இடத்திலேயே அசையாமல் பல பல எண்ணங்களுடன் குழம்பி தவித்தவாறு தகப்பனாருக்கு பதில் பேசாமல் இருப்பதை கண்ட அவர் பிதா பின்னும் கோபம் அடைந்து, என்னடா ஏதோ பெரிய கோட்டையை பிடிப்பவன் போல யோசனை செய்தவாறு பதில் பேசாதிருக்கிறாய்? இங்கு பேசுகிறவன் மனிதன் பேசுகிறவனாக எண்ணுகிறாயா? கழுதை கத்துவதாக நினைத்தாயா? டேய், இந்த மௌனத்திற்கும் யோசனைக்கும் காரணம் எனக்கு தெரியுமடா, தெரியும். இவன் எப்படியாவது உளறிக்கொண்டு போகட்டும், நாம் இரகசியமாக மாமனார் வீட்டுக்கு போய்விடுவோம் என்று சூழ்ச்சி செய்கிறாயா? டேய், இந்த உயிர் இந்த உடலில் இருக்கும் வரையில் அந்த காரியம் நடக்காதுடா, நடக்காது. அம்மாதிரி நீ செய்தாயானால் உனக்கும் எனக்கும் இதோடு கண்டிப்பாக விட்டு போயிற்று என்று எண்ணிவிடடா. இதற்கெல்லாம் பல் இழிக்கும் பேர்வகி இந்த பரமேஸ்வரன் இல்லையடா, அதை முதலில் தெரிந்து கொள்ளு. பெற்றோரை துவேஷித்து விட்டு கொண்டும் அல்லது தானே அந்த பணத்தை கொடுத்து அவர்கள் சீர் செய்தாத போதிலும், பணம் கொடுத்த போதும் அல்லது திருட்டுத்தனமாக மாமியார் வீட்டிற்கு சென்று உறவாடி தகப்பனாராகி விடுவதும், இதுபோல எத்தனையோ விஷயங்களை நான் கதையில் படித்திருக்கிறேன். அம்மாதிரி ஏதாவது இங்கு கையாண்டால் தெரியும் சேதி. ஆமாம், கண்டிப்பா நான் சொல்கிறேன். நாணயமாய் அந்த மனிதன் சொல்லியபடி பணத்துடன் பெண்ணையும் சீரையும்
சீரும் சிறப்புமாய் கொண்டு வந்து விரட்டும், பிறகு ஆட்சேபனையே இல்லை. வீண் பூச்சி மிட்டல் மிரட்டாதே என்று கடுங்கோபத்துடன் கூறினான். வைத்தியநாதன் தன்னைத்தான் எத்தனை கட்டுப்படுத்தி கொண்டும் அவன் உள்ளத்தில் பொங்கும் ஆத்திரமும் கோபமும் அடங்காது பீறிக்கொண்டு வந்த வேகத்தில், அப்பா, நல்லது. ஒரு மகனுடைய சந்தோஷ வளர்ச்சிக்கு ஒரு பிதா எத்தனை பாத்தியப்பட்டவர், எத்தனை அக்கறையும் அன்பும் கொண்டவர் என்பதை நன்றாக பாடம் கற்றுக்கொண்டேன். குடும்ப ஐக்கியத்திற்கும் பிறர் பார்த்து மகிழ்ந்து பின்பற்றி நடக்க வேண்டிய உத்தம மார்க்கத்தில் ஒழுகுவதற்கும் நான் கடமைப்பட்டவன். ஆகவனால் உங்களுடைய முக்கியமாய் என் அருமையை தாயின் மனம் கோணாது நடக்க கங்கணம் கட்டி கொண்டவன் என்பதை மறக்க வேண்டாம்பா. தாங்கள் இந்த அனாவசியமான கல்யாணத்தையே செய்யாமல் இருந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும். வீணாக பாபம், பகி, பரிகாரம், ஏச்சு பேசு, தலைகுனிவு முதலிய எத்தகைய அம்சத்திற்கும் இலக்காகாமல் ஒரே நிலையான சந்தோஷத்துடன் இருக்கலாம். சரி, நான் வருகிறேன், ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்று துடிதுடிக்கு விட்டு தந்தையை நமஸ்காரம் செய்த பின் தாயாரின் காலை தொட்டு வணங்கி, அம்மா, நான் என்றும் உன் அன்பிற்கு கட்டுப்பட்டவன். அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்துவிட மாட்டேன். குடும்ப கண்ணியத்தை சிதைத்து கொண்டு சந்தோஷம் அனுபவிப்பமானது நரக வேதனைக்கும் மேம்பட்டது என்பது எனக்கு தெரியும். கதைகள் படிப்பதும் நாடகங்கள் சினிமாக்கள் பார்ப்பதும் மக்கள் புத்திசாலித்து நல்ல நீதி போதனைகளை கற்று வாழ்க்கை பாதையை செப்பனிட்டு சரியான மார்க்கத்தில் நடப்பதற்காகவே சில சத்தன குலசீலர்கள், அனுபவ ஞானிகள், பத்திரசம் இதயத்தில் தோய்ந்த உத்தமர்கள் எழுதுகிறார்களே அன்றி பிறர் கெட்டு போவதற்காக எழுதுவதில்லை. ஆனால் கலியின் கோர தாண்டவத்தில் காஸ்திகத்தை பரப்பி ஆஸ்திகத்தை அழித்து ஜாதி மத மகிமைகளை ஒழித்து நீதி, நியாயம், பழக்க வழக்கம், தர்மம் முதலிய உயர்ந்த லட்சியங்களை தாக்கியும் உதவாக்கரை விஷயங்களை பிரச்சாரம் செய்தும் மத வேஷங்களை கிளப்பியும் வீணாக கலக புரட்சிகளை போதித்தும் மக்களின் அறிவை கெடுத்து குட்டிச்சுவராக்கும் முறையில் ஒரு சிலர் புத்தகங்கள் எழுதியும் அந்த கொள்கைகளை திரைப்படமாக்கியும் அதீத உணர்ச்சியில் நாட்டை நாசம் செய்யவும் முன்வந்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளுக்கு இதயத்தில் இடம் கொடுக்கும் கோயை அறிவிலி உன் மகன் அல்ல, உன்னுடைய பவித்திரமான உருதிரத்தில் ஊறியதால் என்னிடம் மேற்குறித்த பேய்கள் கிட்ட அணுகாது. நீங்கள் கவலைப்படாதே, நான் வீண் புரட்சி செய்யும் கலாட்டா மனிதன் அல்லை. போய் வருகிறேன். அப்பா என்னை ஒரு பண்டமாக மிதித்து விலை கூறி விற்கத் துணிந்த 5000 பேசி விற்றுவிட்டார். இந்த விலை வார்த்தை முன்பே தெரிந்திருந்தார் கல்யாணத்திற்கே இசைந்திருக்க மாட்டேன். விற்ற பண்டத்தின் பாதிதான் வந்தது, மீதியும் வந்த பிறகு அப்பாவின் இஷ்டப்படி நடக்கட்டும். இந்த வாதாசினை பேய் நம்மை விட்டு என்று ஒய்ய போகிறதோ அன்றுதான் நம்முடைய புனிதமான சமூகத்தில் உண்மையான சந்தோஷம் நிலவி மக்களின் இதயங்கள் இன்பக்கடலில் உல்லாச பவனி வரும். இதை ஒழிக்க எந்த தீவிரவாதியும் சட்டம் கொண்டு வரத் துணியவில்லை. ஏன் தன் மகனையும் பெற்ற விட்டாரிடம் விலை கூவி வியாபாரம் செய்வதற்காக பங்கம் உண்டாகிவிடும் அல்லவா என்று தாயாருடன் ஆத்திரமாக பேசும் மகனைக் கண்டு பரமசிவனுக்கும் உண்மையில் முக்கண்ண மூர்த்தியை போன்று கோபம் வந்துவிட்டால் வாயில் வந்தபடி தாறுமாறாக திட்டிவிட்டு ஒரே ஓட்டமாக சென்று விட்டார். பாவம், தங்கம் மாவுக்கு அபாரமாக பயம் உண்டாகி நடுக்கடலே எடுத்து கொண்டது. அம்பி, ஏன் எத்தனை சொல்லியும் உன்னை அடக்கி கொள்ளாது பேசிவிட்டாயே. அப்பாவின் மூர்க்கத்தனமும் அசட்டு பிடிவாதமும் உனக்கு தெரியாதா? நீயும் ஊருக்கு போய்விடப் போகிறாய். உன் பிதாவிற்கு முறைப்பிற்கு என்னால் சமாளிக்கும் சக்தி இல்லையே, என்ன செய்வேன்? நீயாவது சற்று அடங்கி போயிருக்க கூடாதா என்று கண்ணீர் விடுவதை கண்ட வைத்தியநாதன் மனம் உருகிவிட்டது. அம்மா, ஏதோ அறியாத்தனமாக சொல்லிவிட்டேன். உன்னை போல் அந்த பெண்ணை பெற்ற தாயும் பெண்ணும் கலங்குவார்கள் அல்லவா என்று நினைத்தபோது நான் சற்று தவறிவிட்டேன், மன்னித்து விடு. அப்பாவை நானே சமாதானம் செய்து அழைத்து வந்து விட்ட போகிறேன். சரிதானம்மா என்று பணிவுடன் கூறியவாறு சொன்னான். முன்னேறி தெய்வங்களை மனம் நோக வைப்பது பாவமா? முன்பின்ன யாது என்னை மாலையிட்டு என்னால் எத்தனையோ சந்தோஷத்தையடைந்த இரவு பகல் எதிர்பார்த்து ஏங்கும் நந்தினியின் மனத்தை நோக வைத்து அதனால் அவள் பெற்றோர்களும் கலங்கவித்து செய்வது பாதகமா? என்னை தர்ம சங்கடமான நிலையில் என் பிழைப்பு வந்துவிட்டது என்று அவன் உள்ளம் துடித்தது. எனினும் முன்னேறி தெய்வமாகிய தன் அன்னையும் மன அமைதியை தான் முதலில் கவனிக்க வேண்டும் என்று தோன்றியதால் உடனே தகப்பனாருடன் சென்று விடத்திற்கு ஓடி அவரை சமாதானம் செய்து தேற்றி அழைத்து வந்து தன் தாயாரிடம் சேர்த்துவிட்டு அவன் ரயிலுக்குச் சென்றான். அவன் இதயத்தில் கவலை என்கின்ற மேகம் கம்பிக்கொண்டது. கண்களில் மழை பெய்வது போல கண்ணீர் பெருக சுப்பிரமணியன் கடிதத்துடன் மனைவியிடம் வந்து கடிதத்தை கொடுத்தான். நாகலட்சுமி கடிதத்தை படித்துவிட்டு கவலையே படவில்லை. இதென்ன பிரமாத அதிர்ச்சியா என்ன?
இம்மாதிரி பதில்தான் வரும் என்பது நான் எதிர்பார்த்த விஷயம்தான். எனக்கு இதனால் கவலையே இல்லை. நான் சமயம் வரும்போதெல்லாம் சொல்லி காட்டுவதை விட போவதில்லை. இதே வரதட்சணை வலையை நீங்களும் உன் மூத்த மகன் விகாச ஏரியில் வீசி வரதட்சணை என்கின்ற பக்கா மீன்களை பிடித்த பேர்வழிதானே. நான் அப்போதும் இந்த பிசாசு வேண்டாம் என்று சொன்னது மறந்துவிட்டதா? அப்போது சற்றும் எதையும் லட்சியம் செய்யாது இருமாந்திருந்த நிலையில் செல்வமும் சரீரமுடுக்கும் ஒத்தாசை செய்தது. என் பேச்சு ஏறாமல் சமுத்திரத்தில் கரைத்த சர்க்கரையைப் போல ஆகிவிட்டது. அந்த உணர்ச்சியை இப்போது நினைத்து பார்க்கிறது தானே. சமூகத்திலுள்ள ஊழல்களை சமூகத்தவர்கள்தான் சேர்ந்து களைத்தெறிய வேண்டுமே அன்றி மற்றவர்கள் வருவார்களா? கட்டுப்பாடாக வரதட்சணை அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு உழைத்தால் ஒரு சிறிதாவது குறையாமலா போகும்? நீங்கள் 5000 வாங்கியது போல் இப்போது கடைசி பெண்ணுக்கும் கொடுத்து கடனை தீர்த்தால் பெண் சந்தோஷப்படுவாள். இல்லாவிட்டால் என்று முடிப்பதற்குள் வெகு தைரியமாய் இவர்களின் மூத்த மருமகள் அங்கு வந்து மாமியாரை நோக்கி, அம்மா, எங்க அப்பாவும் இப்படிதான் தவித்து தண்ணீராய் உருகி எங்கள் வீட்டை அடகு வைத்து 1000 ரூபாய் கடன் வாங்கி 5000 உங்களுக்கு கொடுத்ததுக்கு பின் 3000 கல்யாணம் செலவு செய்த பிறகு மேலே மேலே ஏற்பட்ட செலவின் பயங்கா சூழலில் வீடு கடனில் மூழ்கி போய்விட்டதை நீங்கள் அறியவில்லை. இப்போது சந்தர்ப்பம் வரும்போது சொல்லி காட்ட வேண்டும் என்று சொல்கிறேன். அப்பாவின் கதியை கண்டு நான் என்னதான் தவித்தேன் தெரியுமா? இந்த அவமானம் தாங்காதுதான் அம்மாவும் அப்பாவும் உலகையே விட்டு மறைந்தார்கள் என்று கண்ணீர் பெருக சொல்லிவிட்டு சடக்கென்று உள்ளே போய்விட்டாள். இதை கேட்ட சுப்பிரமணியத்தின் மனம் பின்பகாய் உருகியது. முதலிருந்த நிலைமையும் முடுக்கும் இப்போது அடங்கிவிட்டதல்லவா? 4 பெண்களுக்கும் விவாகத்தை செய்து ஓட்டாண்டி ஆகிவிட்ட சமயம் மூத்த மகனின் கல்யாணம் ஒரு கறவை மாட்டை கறந்து உரிவது போல சம்பந்திகளை உரிந்து விட்டார். பிறகு பிள்ளைகளின் படிப்பு, மூத்த பெண்களின் மற்றபடியான செலவுகள் எல்லாம் மனிதனை அடியோடு ஆட்டிவிட்டதால் நந்தினியின் கல்யாணம் எப்படியாவது முடிந்து அவனை கொண்டு தள்ளிவிட்டால் போதும் என்ற எண்ணத்துடன் தான் இருந்தார். ஏதோ நல்ல இடம், உயர்ந்த குடும்பம், பெரிய படிப்பு, அழகான பிள்ளை, ஒரே பிள்ளை, நந்தினியை நன்றாக நடத்துவார்கள் என்றெல்லாம் கனவு கண்டு கடனை வாங்கியது கல்யாணத்தை செய்துவிட வேண்டும், இந்த வரன் தப்பினால் இம்மாதிரி கிடைக்காது என்கின்ற ஆசையில் துணிந்து இறங்கிவிட்டார். தனக்குள்ள சகல சொத்துகளையும் அடமானத்தின் சங்கிலியில் ஊசலாட விடும்போது துணிந்தது யார்? கடனை கொடுப்பார்கள். கல்யாணத்தின் போது எப்படியோ நடந்துவிட்டது. இப்போதுதானே திண்டாட்டம் அதிகமாகி வதைகிறது. தவித்து கொண்டே இருக்கையில் நந்தினி வந்தாள். அப்பா கடிதத்தை அம்மா காட்டினாள். நானும் பார்த்தேன். இதெல்லாம் அசட்டுத்தனம். எனக்காக நீங்கள் கண் கலங்க வேண்டாம். நான் ஒரு பிள்ளை என்று எண்ணிவிடுங்கள். அவர்கள் இத்தகைய ஈவு இரக்கமற்ற கொடுமை செய்தவர்கள் என்று தெரிந்திருந்தால் உலகத்தில் எத்தனையோ பேர்கள் கல்யாணமே இல்லாமல் இருந்திருப்பார்களே. அதுபோல் நானும் இருந்திருக்கலாம். இப்போது பாதகமில்லை. என்னை ஸ்காலர்ஷிப்பில் காலேஜில் சேர்க்க ஏற்பாடு செய்து அனுப்பிவிடுங்கள். அவர்களுக்கு மனது இறங்கி வந்து அழைக்கும்போது நான் போகிறேன். வீணாய் குழம்பி தவிக்க வேண்டாம். கடன் என்கின்ற கடலில் கரைகளானது தவிப்பது போதும். இனி அவைகளை விற்று கடன் தொல்லையை தீர்த்து கொண்டு சுமூகமாக வாழுங்கள். வீணாக யோசனை வேண்டாமப்பா. நான் செய்த பாவம்தான் உங்களை ஆட்டுகிறது. இப்போதுள்ள நிலைமையில் பிடிவாதமாய் என்னை கொண்டு விட்டுவிட்டு வந்தால் அது ரஷபாஷமாக முடியும். திரும்பவும் அவர்கள் என்னை கால்பந்து ஆடுவது போல இங்கு கொண்டு வந்து தள்ளினால் என்ன செய்வது? அல்லது மகனிடம் என்னை அனுப்பாமல் வேலைக்காரி போல் வைத்திருந்தால் உங்கள் மனம் சகிக்குமா? அது அழகா? ஊர்தான் என்ன சொல்வார்கள்? அல்லது பட்டினத்தில் அவர் தனியாக இருக்கும் இடத்திற்கு நீங்கள் கொண்டு விட்டால் மட்டும் திருடன் வாழ்வது போல திருட்டு வாழ்க்கை தானே வாழ முடியும். அது இனிக்குமா? அதனால்தான் அவருக்கு தான் என்ன சந்தோஷம். நான் சகலத்தையும் அலசி பார்த்து விட்டு தான்ப்பா சொல்கிறேன். இனி 2ஆம் கல்யாணத்திற்கு அவர்கள் துணிய முடியாது. சட்டம் அதற்கு வேலி போட்டிருக்கிறது. ஆகையால் பயப்பட வேண்டாம். அப்படி யாராவது ரகசியமாக விவாகம் செய்து வைக்கவும் பெண் கொடுக்கவும் முன்வந்தால் நானே நேரில் சென்று என்னை விளம்பரப்படுத்தி அதை தடை செய்கிறேன்பா. நான் இத்தனை நேரம் என் சிநேகிதை கீதாவிடம் போய் பேசி கொண்டிருந்தேன். அவள் பிதா எனக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுப்பதாகவும்
தன்னாலான உதவி செய்வதாகவும் சொன்னார். ஆனால் இந்த விஷயங்கள் ஒன்றும் அவருக்கு தெரியாது. நான் படிக்க ஆசைப்படுவதாக அவரிடம் கேட்டேன். நீங்கள் கவலையே பட வேண்டாம். இக்கடிதத்திற்கு பதிலும் எழுத வேண்டாம். நானும் இனி அவருக்கு எழுதப் போவதில்லை. என்ன நடக்கிறதோ பார்க்கலாம். நீங்கள் என் படிப்பிற்காக ஏற்பாடு செய்யுங்கள். அப்பா, இந்த அனுபவத்திலிருந்து இனி இருக்கும் பிள்ளைகளுக்கு வரதட்சணை வாங்காது விவாகரத்தை செய்து கட்டுங்கள். இந்த கொடிய பழக்கத்தை குழி தோண்டி புதைக்க கங்கணம் கட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்யுங்கள் என்று படபடத்து கூறினாள். தன் மனைவி, மருமகள், மகன் மூவரும் இம்மாறி சுட சுட பேசுபவர்கள் என்று இவர் ஆதலால் இன்னது செய்வதென்று தோன்றாமல் விழிக்கிறார். பெண் சொல்கிறபடி பேசாது இருந்து விடலாமா? அப்படி இருந்தால் ஊரார் என்ன சொல்வார்கள்? பெண்ணை வாழ விடாமல் இம்மாதிரி செய்வது அழகா என்று ஏச மாட்டார்களா? ஒரு பெண் இம்மாதிரி வீட்டோடு இருப்பதால் மற்ற பிள்ளைகளுக்கு மதிப்புடன் பெண் கொடுக்க வருவார்களா? மருமக பிள்ளைகள் தான் மதிப்பார்களா என்கின்ற கலக்கம் உண்டாகிவிட்டதால் ஒருவருக்கும் எத்தகைய பதிலும் சொல்ல முடியாமல் தடதடவென்று வெளியே சென்றார். ஒவ்வொருவருடைய வார்த்தையும் அவருடைய செவியில் ஒலித்து இதயத்தை தாக்கியது. தொடரும். இதன் மீதி கதை நாளை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.